இன்றைக்கி ஃபட்டாஃபட் குக்கிங் பை டாக்டர் ஸ்ரீவித்யா சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வாழைக்காயை வச்சு செய்யக்கூடிய ஒரு சுக்கா. யூஸ்வலாக மட்டனில் தான் சுக்காலாம் செய்வாங்க. ஸோ இன்றைக்கி நான் கொஞ்சம் வித்தியாசமாக அதை வாழைக்காயில் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, வாழைக்காயை தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இந்த சுக்கா மசாலாவே இருக்குது. அது உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம், நாங்கள் செஞ்சு அனுப்புகிறோம். அந்த சுக்கா மசாலாவை போட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த வாழைக்காயை பிரட்டி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். மினிமம் அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இதை வாழைக்காயை போட்டு மெல்லீஸ், அதாவது ஸ்லோவாக ஃப்ரை பண்ணிக்கிட்டே வரணும். இது நல்லா வெந்து வந்துடும். அப்படி இல்லை உங்களுக்கு இது டைம் ஆகும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இதை அரைவேக்காடு பதத்தில் நீங்கள் வேக வச்சுக்கலாம். ஃபுல்லாலாம் வேக வச்சிடக்கூடாது. அரைவேக்காடு பதத்தில் எடுத்துகிட்டு இந்த மசாலாவை போட்டு நல்லா பிரட்டி அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்குள்ளேயே அந்த மசாலாலாம் உள்ளே நல்லா பிடிச்சிரும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அந்த கட் பண்ணி மசாலாவில் ஊற வச்ச அந்த வாழைக்காயை போட்டு நல்லா பிரட்டிக்கிட்டே வந்தோன்னா ஒரு 15 நிமிஷத்தில் உங்களுக்கு சுக்கா ரெடி ஆகிடும். முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் வேக வைக்காமல் செஞ்சிங்கன்னா மினிமம் 20லேருந்து 25 நிமிஷம் ஆகும். ஸோ இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும், ஆனால் வாழைக்காயால் கொஞ்சம் டைம் இழுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வேல்யூபிளான டைமெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மேலும் ஒரு புதிய ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் ஸ்ரீவித்யா. நன்றி, வணக்கம்.